ஹாய் செலம்ஸ். நீங்கள் வந்து கனடா இல்லாட்டி பிசியில் வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் இந்த ஊரில் வந்து சிகிச்சை இல்லாட்டி ட்ரீட்மெண்ட்டை விட தடுப்பு தான் பெஸ்ட்டு. அது வந்து சர்விக்கல் கேன்சருக்கும் அதே மாதிரி தான். கனடாவில் வந்து 2 விதத்தில் நீங்கள் வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஒன்று நீங்கள் வந்து ஸ்க்ரீனிங் போகிறது, இல்லாட்டி ஹெச்பிவி வேக்சின் எடுக்கிறது. கனடாவில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பேப்ஸ்மியர் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். பிசியில் மட்டுமே ஒரு செல்ஃப் ஸ்க்ரீனிங் ப்ரோசஸ் உண்டு. இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 25லேருந்து 69 வரைக்கும் வயசு இருக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு சர்விக்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் வந்து இந்த எலிஜிபிலிட்டி மீட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு போய் உங்களுக்கு வந்து ஒரு மெயிலிங் கிட்ட வாங்கிக்குங்க. நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு பெசரி யூஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி உங்களுக்கு வந்து வேஜினல் ப்ளீடிங் இருக்குது, உங்களுக்கு ஆப்நார்மலாக வேஜினல் டிஸ்சார்ஜ் வந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் எந்த சார்ட் ஆஃப் பெல்விக் பெயின் இருந்தாலும் இந்த மெயிலின் கிட்டுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்கிட்ட போய் பேசுங்க. அவங்க வந்து ஒரு பேப்ஸ்மியர் இல்லாட்டி ஒரு பெல்விக் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நான் சொன்னதில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னா தயவு செஞ்சு போய் டாக்டர்கிட்ட பேசுங்க. இல்லாட்டி 811 நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நர்ஸ்கிட்டே உங்கள் கொஸ்டின்ஸை டிரெக்டாக கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி சர்விக்கல் கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு வந்து ஸ்க்ரீனிங் தான் பெஸ்ட் வழி. இந்த ஸ்க்ரீனிங் பண்ணுறதுனால உங்கள் சர்விக்ஸில் வந்து ஏதாவது ஆப்நார்மல் செல் இருந்தது அப்படின்னா அது வந்து தெரியப்படுத்தும். இந்த ஸ்க்ரீனிங் அப்போ வந்து என்ன கண்டுபிடிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்விக்ஸில் கேன்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு தான். அதனால நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து 3லேருந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து அப்நார்மல் ஸ்கின் செல்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து திருப்பி 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே செக் பண்ணலாம். இந்த பீரியடில் ஒரு நம்பிக்கை என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு அப்நார்மல் ஸ்கின் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட எல்லா சர்விக்கல் கேன்சரையும் ஹெச்பிவி இல்லாட்டி ஹியூமன் பேப்லோமா வைரஸ் தான் உண்டாக்கும். அதனால சர்விக்கல் கேன்சர் வந்து ரொம்ப நாள் எடுக்கும் அது வந்து டெவலப் ஆக. மோஸ்ட் பீப்புளுக்கு வந்து அது இன்ஃபெக்ஷன் ஆகி அது அப்நார்மல் செல்லாக மாறி கேன்சர் ஆகிறதுக்குள்ள 15லேருந்து 20 வருஷம் ஆயிரும். அதனால தான் நம்ம வந்து தோண்டி அந்த வந்து அப்நார்மல் செல்லை கண்டுபிடிக்க போயிட்டே இருக்கோம். இதை மாதிரி கேன்சர் ஆகிற ஹெச்பிவி ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒருத்தங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தரணும் அப்படின்னா அது டக்குன்னு பண்ணிடலாம். அது கேன்சர் ஆகி மோசமாகறதுக்குள்ளே நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் அந்த பர்சனுக்கு வந்து உடல் உறுப்புகள் வந்து தொலைகிறதுக்குள்ளே இல்லாட்டி நம்ம வந்து சர்ஜரி பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். இந்த உலகத்தில் வந்து யாருமே தனி மனுஷன் கிடையாது. எல்லாருக்க உடம்புலையும் 1008 விதமான பாக்டீரியா, வைரஸ், அதுக்கப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம மூஞ்சில் இருக்கிற பாக்டீரியா தான் குட்டி குட்டி கீரல் மூலியமாக பரு வர வைக்கும். அதே மாதிரி குட்டி குட்டி கீரல்னால நம்ம உடம்புல நேச்சுரலாக இருக்க ஹியூமன் பேப்லோமா வைரஸ் என்ன பண்ணோன்னா அந்த இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் வர வைக்கும். இந்த இன்ஃபெக்ஷன் தான் பிற்காலத்தில் வந்து கேன்சராக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஹெச்பிவிக்கு ஒரு வேக்சின் இருக்குது, அதாவது ஒரு தடுப்பூசி இருக்குது. கனடாவில் வந்து இந்த ஊசி போடுறதுக்கு வந்து எல்லாரும் 9 வயசுக்கு மேலே இருந்தால் போதும். பிசியில் வந்து கிரேட் 6ல் எல்லாருக்கும் இலவசமாக போடுவாங்க. இது வந்து பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் போடுறது கிடையாது. இப்போ இருக்கிற வேக்சின் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் இன்ஃபெக்ஷன் வராமல் வைக்கிறதுக்கு. இது வந்து கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு பெரிய கீ. ஹெச்பிவின்ற வைரஸ் வந்து நம்ம எல்லார் உடம்புலையும் இருக்குது. இது வந்து கெனேடியன் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் படி 75% மக்கள் வந்து ஒரு வாட்டியாவது அவங்க வாழ்க்கையில் ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் வேக்சின் ரொம்ப முக்கியம். வேக்சின் உங்களை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணாது, உங்களோட செக்ஷுவல் பார்ட்னர்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா ஹெச்பிவி வந்து வாட்ஸ் வந்து வர வைக்கும். அதாவது நான் சொன்ன மாதிரி பாக்டீரியா பரு வர வைக்க மாதிரி ஹெச்பிவி வந்து வாட்ஸ் வர வைக்கும், கொப்பளங்கள். இந்த கொப்பளம் வந்து சர்விக்ஸில் மட்டும்தான் வரணுன்ற இது கிடையாது. வாயில் வரலாம், தொண்டையில் வரலாம், உங்கள் மலை வாயில் வரலாம், அதுக்கப்புறம் வல்வா, வேஜினல் கனால், அதுக்கப்புறம் தான் சர்விக்ஸ்க்கு போகும். இது மாதிரி இருக்கிறனால நீங்கள் ஊசி போடுறதும் நல்லது, உங்கள் பார்ட்னரும் ஊசி போடுறது ரொம்ப நல்லது.
அதுக்கப்புறம் இன்னொரு கும்பல் உண்டு. கொடி புடிச்சுட்டு கடகடன்னு ஓடி வந்துருவாங்க. இந்த ஊசி போடுறனால என்ன நடக்கும் தெரியுமா? எல்லா பிள்ளைகளும் தெரு தெருவா போய் செக்ஷுவலி ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்ட்டு. இது ஆக்சுவலி ஒரு மட்டமான யோசனை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம உலகத்துல வந்து 4 பிள்ளையில 1 பிள்ளையாவது செக்ஷுவலி அபியூஸ் ஆக தான் செய்வாங்க. உங்க பிள்ளைக்கு வந்து அது நடக்கிறதுக்கு சான்ஸ் வந்து 25%. இத நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ புரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இது வந்து கனடா தான் இப்படி, அமெரிக்கா தான் இப்படி அப்படின்னு சொன்னா கூட, தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு பிரெத் எடுத்து நீங்களே யோசிங்க. உங்களுக்கு வந்து இத மாரி ஒரு தப்பான விதத்துல யாராவது ஒரு கெட்டி புடிச்சு ஒரு முத்தமாவது தந்தது கிடையாது, உங்க விருப்பத்துக்கு மீறி. அதனால உங்க பிள்ளைகள் வந்து நல்ல செக்ஷுவல் ஹேபிட்ஸ்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அபியூஸ் ஆயிரக்கூடாதுன்னு நீங்க நெனச்சாலும், HPV வேக்சின் போடுறது புரொடெக்டிவ் மெஷர் தான். நீங்க வந்து இன்னொன்னு விஷயம் யோசிக்கணும். சில பேருக்கு வந்து இந்த ஊர்ல அவங்க என்னதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் எப்பவுமே நல்ல ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்கும். நம்ம மாரி மக்களுக்கு வந்து அது கிடைக்காது. அதனால தடுப்பு தான் நம்மளுக்கு பெஸ்ட். நான் திருப்பியும் சொல்றேன், இந்த ஊர் மெடிக்கல் சிஸ்டம்க்கு வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்தை தடுக்கிறது தான் மேல். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் சிகிச்சைன்னு பண்றதை விட நம்ம மாதிரி மக்களுக்கு வந்து வரதும் வந்து பிரச்சனை, வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கும் பிரச்சனை. ஏன்னா நம்மளுக்கு ரீசர்ச் கம்மின்றது மட்டும் கிடையாது. சில மக்களுக்கு மெடிசன் எப்படி வேலை செய்தோ அதே மாதிரி தான் நம்மளுக்கும் வேலை செய்யுது அப்படின்ட்டு அசூம் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்மளோட அவுட்கம்ஸ் வந்து வேர்ஸாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பேச்சு வாக்கிலே உங்களுக்கு தெரியும், ரீசர்ச்லையும் இது வந்தாச்சு. இப்படி இருக்கும் போது நம்மளுக்கு தடுப்பு தான் மேல். தடுப்புக்காக தடுப்பூசி போடுறது தான் பெட்டர். நீங்கள் வந்து யாருக்காகவும் மற்றவங்களுக்காகலாம் போய் ஊசி போடாதீங்க, உங்களுக்காக தயவு செஞ்சு போய் போடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்மளோட ஆரோக்கியத்தை பற்றி அலட்சியமாக இருக்கிறதுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கிடையாது. நம்ம வந்து மற்றவங்கள மாதிரி நான் ஊசி போட்டுக்க மாட்டேன், நான் இப்படி தான் அப்படின்ட்டு தெனாவட்டாக சுற்றிட்டு இருக்க முடியாது. ஏன்னா சில பேர் நீ செத்தா சாவுன்னு போட்டுட்டு போயிட்டே இருப்பான்.